என் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும். என்னடா எப்போதும் எல்லாரும் நல்லா இருக்கணும் வேண்டவ, இன்னைக்கு என்ன இப்படி வேண்டாலே? நீ நினைக்கிறது எனக்கு புரியுது. எல்லாரும் ஒன்னா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டவங்கள தானே இப்படி ஒண்டிக்கட்டையா நிக்க வச்சு வேடிக்கை பாக்குற. ஊரோட சேர்ந்து வாழ்றதானே விதி, அதை அப்படியே தானே ஏத்துக்கணும். என்னோட சந்தோஷத்தையும் துக்கத்தையும் நீ தான் பார்த்துட்டு இருக்க. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, இதையும் பார்த்துக்க. அக்கா, இங்க யாரையுமே காணோம். அக்கா, பாப்பா, இன்னைக்குதான் இந்த அக்காவோட ஞாபகம் உனக்கு வந்துச்சா? அப்படி இல்லக்கா, நடக்கூடாதெல்லாம் நடந்துருச்சு, அதான் இப்ப வந்துட்டுல. சரி பாப்பா, உட்காரு. எங்கக்கா நீ மட்டும் இருக்க, பிள்ளைங்கள காணோம்? ஷாலினி, மாமா வந்திருக்காருமா, தண்ணி கொண்டமா. இதோ வரேம்மா. என்னங்க மாமா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? வேலையில எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு மாமா. கோச்சுக்காதீங்க, மேல எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதனால முடிச்சுட்டு வந்துடுறேன். சரி, போய் பாருப்பா. சாப்பிட்டுதான் மாமா போகணும். சரிடா, பாத்துக்கோமா. அப்புறம் எப்ப பாப்பாவை கல்யாணம் பண்ணலான்னு இருக்கக்கா? மாப்பிள்ளை வச்சிருக்க நீங்க எல்லாம் வெளியில பொண்ணு எடுக்கும்போது நான் எப்படி என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? அக்கா, ஏக்கா அப்படி நினைக்கிறா? யாராருக்கு எங்கெங்க போட்டிருக்க கடவுள் அங்கதான் முடியும். அனுப்பவாப்பா, எனக்கு எல்லாம் புரியுது. வர வெள்ளிக்கிழமை தானே கல்யாணம், நாங்க குடும்பத்தோட வந்துடுறோம். எப்படிக்கா எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க? நீ தான்ப்பா அக்காவை கண்டுக்க மாட்டேங்கிற. எனக்கு எல்லாமே தெரியும், நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆமா, எங்க தம்பி எங்க ராஜாவை காணோம்? வேலைக்கு போயிருக்கான்ப்பா. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாக்கா, இன்னைக்குமா வேலை? பேக்கரியில் வேலை செய்கிறவனுக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன, மற்ற நாள் என்ன? பண்டிகை நாள் வேற வருதுல்ல, நிறைய கேக் ஆர்டர் வந்திருக்கு. நைட் ஆயிரம் அவன் வர்றதுக்கு. எப்படியோக்கா, மாமா அப்படி இப்படி இருந்தாலும் உனக்கு 2 பிள்ளைங்க நல்ல பிள்ளை அமைஞ்சிருச்சுக்கா. ஆமாப்பா, இப்போ இது 2 சின்ன பிள்ளைங்க, இதுகளை வச்சுக்கிட்டு நான் நெடு தெருவில் நின்னது இன்னும் ஞாபகத்திலே இருக்கு. அப்போ அவனுக்கு 18 வயசு. அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் இந்த குடும்பத்தை அவன் தான் சுமக்கிறான். அவன் அண்ணன் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ நல்லா படித்தா, நல்ல பிளேஸ்மெண்ட். இப்போ இதுக்கு 2 தான் அந்த குடும்பத்தை பார்த்துக்குதுங்க. ஆமா, 2 சின்னதுல எலியும் பூனையுமா இருக்குமே, இன்னும் அப்படித்தானா? அதை ஏன்பா கேட்குற? சின்ன வயசுல அப்படிதான் இருந்ததுங்க. அப்படி ஒரு நாள் தான் இவன் அவளை பிடிச்சி சத்தம் போட்டான். நான் கோவம் இனிமேல அவளோட பேசாதடா அப்படின்ட்டேன். அதான் கேட்டுட்டு அவன் ரொம்ப வருஷமா பேசாமே இருந்தான். என்னடா இந்த வயசுல எவ்வளவு வைராக்கியமா இருக்க, பேசுடா அப்படின்னு. நீ பேச வேணான்னு சொல்லிட்ட, நான் பேசல. அப்போ அந்த வைராக்கியத்துல தான் நின்னான். அப்பதான் அவ பெரிய மனுஷியானா. அவளை சின்ன பிள்ளையா பார்த்துட்டு திடீர்னு சேலை கட்டி பெரிய மனுஷியா பார்க்கவும் என் கண்ணே கலங்கிருச்சு. அவனுக்கு அப்படிதான் தோணி இருக்குமோ? அப்பதான் அடே, கூட்டத்தை பார்த்தானே என் பிள்ளைக்கு அழுகைய பாரு. இத்தனை பேர் வாழ்த்திட்டு போனாங்க பாத்தியா, இவ்வளவு அழகா இருக்கா, பெரிய மனுஷி ஆயிட்டான். தங்கம். என் பிள்ளைக்கு எவ்வளவு கண்ணு தெரியுமா? பிள்ளைக்கு சுத்தி போடணும். தம்பி, போய் வரமிளகா எடுத்துட்டா, சுத்தி போடலாம் பிள்ளைக்கு. அண்ணா, என்ன மன்னிச்சிருங்கண்ணா. சின்ன வயசுல தெரியாம நான் அம்மா கிட்ட அப்படி சொல்லிட்டேன். ஊரே எனக்கு ஆசீர்வாதம் பண்ணிருச்சுண்ணா, நீங்க மட்டும் இன்னும் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணல. சின்ன வயசுல பண்ண தப்புனா இப்போ நான் பெரிய பொண்ணு ஆயிட்டேன்.
என் கூட பேசாம இருக்காதீங்கண்ணா. இப்பவாச்சும் என் கூட பேசுங்க. என்ன மன்னிச்சிருமா, நானே வந்து உங்ககிட்ட பேசியிருக்கணும். என்னாலையும் தப்புதான். புது விடியலும் தந்தாயே நீ எனக்கு சாமி, இந்த பூமியோட எல்லாம் நீதானே. ஓ சிரிப்பு போதும் நீ கேட்டாய உசிர தாரேனே. ஓ கூடவே பொறக்கணும், கூடவே பொறக்கணும், உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. அப்ப இருந்து இதுக்கு ரெண்டும் ஒன்றா தான் இருக்குதுங்க. இவனுக்கு 12 மணி நேரம் வேலை. காலையில் 6 மணிக்கு போனால் சாயந்தரம் 6 மணிக்கு தான் வருவான். வேலை செஞ்ச கலப்பில் வந்தோடனே தூங்கிடுவான். எவ்வளோ முடியலனாலும் 7 மணினா டான்னு முழிச்சிருவான். எதுக்கு 7 மணிக்குள்ள எந்திரிச்சிரா? தூங்க வேண்டியதானே பாட்டுக்கு. ஹலோ அண்ணா வந்துட்டேனா, இங்க கோவில் கிட்ட வெயிட் பண்றேன், வரீங்களா? சரிம்மா வரேன். அவனால போக முடியலன்னா நான் போய் கூட்டிட்டு வந்துடுவேன். நடந்து போய் கூட்டு வரதுக்கு அந்த பிள்ளை நடந்து வந்துட்டு போகுதுக்கா. நம்ம இருக்கும்போது நம்ம பிள்ளை ஏப்பா தனியாக வரணும்? ஒரு அட்டு போய் கூட்டிட்டு வந்துடலாம்ல. அதான் நானே போய் கூட்டிட்டு வந்துடுவேன். என்னமோ போக்கா, உங்க மாதிரில யாரால இருக்க முடியாதுக்கா. பின்ன எல்லாரும் எங்களை ஒதுக்கிட்டீங்க. எங்கள் மேலே பாசம் வைக்க யாருமே இல்லை. எங்களுக்கு யாருமே இல்லைங்கும் போது எங்களுக்குள்ள நாங்களே நல்லா பார்த்துக்கிட்டோம். சரி விடுப்பா, ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கேன். நான் உனக்கு போய் சமைக்கிறேன். அக்கா, நிறைய இடத்துல பத்திரிக்கை கொடுக்க வேண்டியிருக்கு. கம்முன்று அப்புறம் போய் சாப்பிட்டுக்கிறோம். நீ பேசாம இரு, வேணாம். இவ்வளவு நாளுக்கு அப்புறம் அக்கா பார்க்க வந்திருக்க, சாப்பிடாம தான் போவியா? எங்க சொன்னா விட போற? சரி ரெடி பண்ணு, எடுத்து சாப்பிட்டே போறேன். 10 நிமிஷத்துல சமைச்சிருவேன். சரிக்கா. ஹலோ அண்ணா. சொல் சாலினிமா. ரவி மாமா வந்திருக்காரு. அம்மா சும்மா இருக்காம சிக்கன் மட்டன் அது இதுன்னு செஞ்சுட்டு இருக்கிறான். இந்த அம்மாவுக்கு வேற வேலையே இல்லை. நீ போய், நான் வந்து பேசிக்கிறேன். சரிண்ணா, சரி வா. என்ன சாலினிமா, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? அம்மா என்ன பண்ணுச்சு? சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, முட்டை கிரேவி. இப்போ எதுக்கு மேடம் இவ்வளோ பண்ணீங்க? என் தம்பி வந்திருந்தான்ல, அதான் சாமி. ஏமா, மாமா என்ன 10 ஊர் தாண்டியா வந்திருக்கு? இதோ இருக்கு பக்கத்து தெரு. இத்தனை நாளா வந்திருப்பாங்களா? இன்னைக்கு ஃபார்மாலிட்டிக்கு வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போயிருக்காங்க. நீ என்ன விருந்தாக்கி போட்டிருக்க? எதுக்கு இதெல்லாம்? அதான் இப்போ வந்துட்டாங்களே சாமி, அப்புறம் என்ன? அதான் சாப்பிட வச்சு அனுப்புனேன். நீ விடுண்ணா, என்ன சொன்னாலும் திருந்தவே திருந்த மாட்டாங்க. சரி சரி, நேரம் ஆயிடுச்சு, நம்ம சாப்பிடலாம் வாங்க. நேரம் சாப்பிட போலாம் வாங்க. எவ்வளோ அடி வாங்கினாலும் திருந்த மாட்டாங்கல்ல கடைசி வரைக்கும். போதும் போதும் போதும். போதுமா? சரி, என்னென்னமோ செஞ்சேன்னு வெறும் பிரியாணி மட்டும் வச்சிருக்க. உனக்கு தான் 65 பிடிக்காதுல்ல சாமி, அதான் மாமாக்கே வச்சிட்டேன் எல்லாத்தையும். அப்போ முட்டை கிரேவி? என்ன சாமி, உனக்கு தான் முட்டை ஆறி போச்சுன்னா அதோட கவிச்ச ஸ்மெல் உனக்கு பிடிக்காது இல்ல, அதனாலதான் மாமா வீட்டுக்கே கட்டி கொடுத்துட்டேன். சரி, அப்போ இதெல்லாம் மட்டும் எதுக்கு வச்சிருக்க? நீங்க சாப்பிடணும்ல. ஐயோ, உப்பு காரெல்லாம் நல்லா இருக்கா? அப்புறம் 2 பேரும் கல்யாணத்துக்கு என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறோம்? தீபாவளிக்கு இந்த ட்ரெஸ் இருக்குல்ல, அதான் போட்டுக்கிறேன். நீ அந்த ப்ளூ சாரி கட்டிக்கோ. நான் ஒரு ஹாஃப் டே லீவ் போட்டுக்கிறேன். நீ ஒரு ஹாஃப் டே லீவ். ஹாஃப் டே போதுமா? போதும். அப்படியே போயிட்டு வந்துடும். நம்ம அப்படியே அங்க அழகா போட்டோஸ்லாம் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம்.
அது இல்லப்பா, வேற என்னப்பா? உனக்கு மாமன் பையன் கல்யாணம், அவனுக்கு என்ன பண்ண போறேன்னு கேட்டேன். அவனுக்கா? இவ சீருக்கு ஒரு 101 ரூபா மொய் வச்சாங்கல்ல, கூட நம்ம ஒரு 100 ரூபா போட்டு 201 ரூபா மொய் வச்சிரும். என்னம்மா? வேணாண்ணா, ரொம்ப கேவலமா இருக்கும். அப்படி சொல்லு சாமி. மாமன் பையலுக்கு கல்யாணம், 201 ரூபா மொய் வைக்கிறானா? என்ன தம்பி இதெல்லாம்? நம்ம ஒரு 100 ரூபா சேர்த்து 301 ரூபாய மொய் வச்சிடலாம். என்ன சொல்றீங்க? அவ்வளவுதானே, வச்சிருவோம். என்ன 2 பேர் சேர்ந்துட்டு விளையாடுறீங்களா? ஒரு அரை பவுன்னாலும் பண்ணி ஆகணும், கொடுக்கணும். ஏமா பவுன் என்ன ரேட்டு வித்துக்கிட்டு இருக்கு? என்னமா பேசிட்டு இருக்க? எப்பா, இன்னைக்கு அவங்களுக்கு செஞ்சாதான் நாளைக்கு நம்ம தேவைக்கு வருவாங்க. முதல்ல நமக்கு ஒரு கஷ்டம்னா கூட வந்து நிக்க சொல்லுமா. அவன் தான் சொந்தக்காரன். மொய் நோட்டை பார்த்து 100 ரூபா வைக்கிறவன்லாம் சொந்தக்காரன் இல்ல, கடங்காரன். அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க. இங்க பாருப்பா, கடங்காரங்களாவே இருந்தாலும் நாளைக்கு சபையில வந்து அவங்க நிக்கிறதுல தான் இருக்குது மரியாதை. புரியுதா? என்ன பண்ணுவீங்களா எனக்கு தெரியாது, நகை செஞ்சுதான் ஆகணும். நீ சொன்னா கேட்கவே மாட்டல்ல, என்னமோ பண்ணு. நான் சாப்பிட்டு போங்கண்ணா. என்னம்மா? நான் என்னடி சொல்லிவிட்டேன்? அவ இப்படி கோவிச்சுட்டு போறியா? என்னமோ பண்ணி தொலைங்க. நீ எங்க போற? என்னம்மா? நீங்க சாப்பிடவே இல்லைண்ணா. நான் சாப்பிட்டமா, எனக்கு போதும் விடு. நான் பார்த்தேன்ல, நீங்க சாப்பிடவே இல்லை. அம்மா பேசுனது கரெக்டா? அதை பத்தி பேசாதீங்கண்ணா, நீங்க சாப்பிடுங்க. என்ன? நானும் சாப்பிடல. என்னமோ வீராப்பா போன. எனக்கு பசிக்குது. வா. நீ சாப்பிடல? சாமி, அந்த நகை. சரி சரி இரு இரு இரு. சரி, நகை ஒண்ணு வேணாம். 301 ரூபா செய்யறேன் நீங்கல்ல, 501 ரூபாவா செஞ்சுறீங்களா? அம்மா, துணி இது மேல காய போட்டிருக்கியா? மழை வர மாதிரி இருக்கு பாரு. ஐயோ, துணியெல்லாம் நனைஞ்சு போச்சு. போ 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 போ, எடுத்துட்டு வா. அம்மா போய் தண்ணி எடுத்துருமா. மணி ஒண்ணு இல்லடா அம்மா, ஒண்ணு இல்லை. அவ்வளவுதான். போதுண்ணா.